டுடே வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம். ஏலக்காய் இப்போ வந்து கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இப்போ கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு. அதையும் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்குது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் 3 ஸ்பூனு. இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் ஃப்ரை கறி வேகிறதுக்கு போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இன்னும் 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ மசாலா பொடி போட்டுடலாம். இப்போ கரம் மசாலா பொடி போட்டுக்கணும் கொஞ்சம். இப்போ சிக்கன் மசாலா, பொடி போட்டுக்கலாம் 2 ஸ்பூன். ஊற்றுமா? தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இப்போ சட்டை மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு 5 நிமிஷம். ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் தெரிஞ்சு வந்துச்சு. மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். இப்போ மிளகு போட்டுக்கலாம். கிரேவிக்கு மிளகு போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இறக்க போயில கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம். ஒரு கிண்டிட்டு இறக்கிக்கலாம் நம்ம. டுடே சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. விறகு அடுப்பில் செஞ்ச சிக்கன் கிரேவி.